ஆனா எல்லாருக்கும் என்னன்னா, இங்கிருந்து போகும்பொழுது அவரோட உடையில இருந்தே அவரோட எதிர்ப்ப தெரிவிக்கிறாரோ. விஜய் அவர்கள் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரோ. இல்ல இன்னைக்கு நேத்து இல்ல. நீங்க நான் திரும்பவும் சொல்லுவேன். அவரு ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நான் ராவணன் மகன் சொல்லி. ம். முன்னாடியே சொன்ன மாரி, நீங்க ராவண தேசம் நீங்க காலி பண்ண முடியாது. நீங்க ஒரு ராமராஜ்யம் கட்டுறதுக்கு, ஒரு ராவண தேசத்துக்கு ஆள கூப்பிடுறீங்க. ம். அவரு அது ரொம்ப தெளிவா நோன்னு சொல்ட்டாரு. உங்கள கொள்கை எதிரியா என்ன உங்கள ஓப்பனா எதிர்க்கணுமா இப்போ? மேடைகள்ல. ம். எதுக்கு உங்கள திட்டாம இருக்கோம்? உங்கள எதிர்க்காம இருக்கோம்? உங்க அரசியல பேசாம இருக்கோம்னா, இந்த எலக்ஷன்ல நீங்க இல்லவே இல்ல ஆட்டத்துல. அதனால மட்டுமே உங்கள பேசாம இருக்கோம். ஓகே. ஆனா கொள்கை எதிரி அறிவிச்சாச்சுல உங்கள. அப்புறம் எந்த எந்த முகத்த வச்சுட்டு நீங்க கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு சொரணை இல்லாம நீங்க வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு எப்படி கூப்பிடுறீங்க? ம். அப்படி என்ன உங்களுக்கு அதிகார போத? என்னோட கோவம் அதுதான். ம். இன்னைக்கு நேத்து இது நடக்குதான்னு பார்த்தா கிடையாது. விஜயகாந்த் சார் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டாரு. ஒரு எதிர்க்கட்சியாவே உட்கார்ந்துட்டாரு. 2016 தேர்தல்ல நீங்க அவர கன்னத்தெல்லாம் தொடுறீங்க. வாங்க நம்ம தான் கூட்டணின்னு சொல்லி அவருக்காக கேம்பெயின் பண்றீங்க. நம்ம எல்லாருமே 2016ல கேப்டனோட தோல்விய வைகோ பக்கம் திருப்பிட்டோம். ம். ஆனா அதுக்கு உண்மையான பின்புலமா இருந்தது பிஜேபி தான். ஓகே. இல்ல அந்த நிலை இப்ப அதே விஜய் அவர்களுக்கு எலெக்ஷன்ல நான் எங்க நிக்கிறேன்னா, மக்களோட மனநிலைய சொல்றேன். சரி. அதே எலெக்ஷன்ல மோடியா, லேடியான்னு கர்ஜிச்ச அம்மா தான் தனி மெஜாரிட்டில வின் பண்ணாங்க. ம். இன்னைக்கு நீங்க அண்ணன டார்கெட் பண்ணி காலி பண்ணிட்டீங்க. இப்ப தம்பி கிட்ட வரீங்க. தம்பி எப்படி ஒத்துப்பாரு? ம். இதெல்லாம் பார்த்து தானே அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. எங்க எதிரி யாருன்னு முடிவு பண்ணிட்டு தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. சரி. அப்ப எப்படி நீங்க அவர உள்ள கொண்டு வர முடியும்னு ஒரு கற்பனை உலகத்துல இருக்கீங்க? ம். நீங்க ராவணனோட பின்னாடி இருக்க 10 தலைய பார்த்திருப்பீங்க. ஆனா தளபதிக்கு பின்னாடி கோடிக்கணக்கான தலைகள் இருக்கு. ம். அத உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது உங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும்.